பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் உண்மையிலே எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கதை தேவைப்படுவோர் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். போதும் போதும், எனக்கு டூட்டிக்கு நேராயிட்டு என்னடி இருக்கத பாரு, செல்லம் போல அப்படியே ஒழுங்குற மாதிரி பாப்பா. என்னடி கோடிச்சு விடும் கடிச்சு சூப்பரா பரட்ட அனுப்புவேன். எப்போ பெரிய எனக்கு கோவம் வந்துரும். அப்பாக்கு டூட்டிக்கு நேராயிட்டு லீவ் நாள் நல்ல மேக்கப் பண்ணலாம் சரியா? 2 நாள் அம்மி மோளும் நல்ல மேக்கப் பண்ணி விட்டில பாரு. ஆனா ஒண்ணு, அம்மைக்கிட்டையும் முகக்கட்டி நான் மாட்டினேன். போதும், இங்க பாரு, ஸ்கூல் லீவ் டாச்சா, சோத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கணும். சோத்துல கை வைக்க கூடாதுப்பா. சொன்னா யாரு உங்க அக்கா செம்பலி எத்தனா? அதான் உனக்கு ஒரு சவர கொடுத்தாச்சுல, அதுலதான் நீ ட்ரைங் வரையணும். நீ எதுக்கு அங்க தெக்குடுக்கு போன? ஒரே ஒரு இடத்துலதான்ப்பா நான் கை வச்சேன். ஆத்தாடி, அப்புறம் எப்போ உங்க அக்கா செம்பலி அக்கா சரியான ஆளு தெரியுமா? என்ன சொல்லுத? என்ன தூக்குங்க, நான் சொல்லுதேன். தூக்கியாச்சு, சொல்லு பாப்போம். நான் அங்க போறேன். என்ன பொண்ணு திறமவள வந்தாச்சா? இன்னைக்கு சவர பூரா நாசம் நக்கிட்டு பேருனே அப்படின்னு சொல்றாப்பா. எப்படி பத்தியா? நான் விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். இப்ப போகும்போது அங்க போவேன். எப்படி என் பிள்ளை நீ சத்தம் போடலாம் நான் கேட்க. எப்போ ரொம்ப மோசம் யார் தெரியுமா? போறோம், கோல முட்டினதெல்லாம் போறோம். நீ சும்மா இருமா, ஒண்ணி திட்டுனாங்களா? என்ன சொல்லுத? ஆமா, தமிழத்தையில சின்ன யாச்சு தெரியுமா? யாரு தமிழக்கா? சத்தியமாப்பா. எப்போ எப்படிலாம் பேச தெரியுமா? அன்னைக்கு மொழுக்கும் வேற வேலையே இல்ல போலுக்கு அப்படின்னு சொன்னாங்கப்பா. ஏமா அப்படி சொன்னாங்களாமா? ஆமா. ஆகா, அங்க ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினைக்க. அப்படியா? இன்னைக்கு நான் தமிழக்கா விட மாட்டேன். மீனா குட்டி அத்தையும் தான், உங்க அக்கா மாதிரி எல்லாமே அப்படித்தான்ப்பா. ஆமா, இனிமேல் நாம அந்த வீட்டுக்கு போக கூடாதுப்பா. நீ நான் வரக்குள்ள போகாம இருப்ப. இனிமேல் போவே மாட்டேப்பா. இப்ப நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடட்டாப்பா. பாரு, அப்பா டூட்டிக்கு யாராயிட்டுமா? முக்கியமான டூட்டி. அப்ப போயிட்டு வரேன். லீவ் நாள்ல அம்மி மோல் சேர்ந்து மேக்கப் பண்ணுங்க. சரிப்பா. சீக்கிரம் போய் அப்பா ஹெல்மெட் வண்டி சாவியில எடுத்து பாப்போம். சரி தரம், நீ தான் எடுத்துக்கணும். என் தங்க பிள்ளை போமா. சரி தங்கம், அப்ப சீக்கிரம் வந்துருங்க. என் தங்கம்ல போமா, எல்லாத்தையும் எடுத்தையே. எனக்கு மட்டும் எதுவுமே கொடுக்கறதே கிடையாது. யாரு உனக்கு? ஆமா. விடிய விடிய கொடுத்து விடிஞ்சதுக்கு அப்புறமும் கொடுத்துருக்கேன். உனக்கு மட்டும் கொடுக்கறதே இல்லையா? இப்படிலாம் எனக்கு தூக்கி வச்சு கொடுத்ததே இல்ல. அப்படியா? நான் தூக்கி வைக்கவே இல்ல. அது இல்ல, அதெல்லாம் தூக்கி வைக்கல. கொடுக்க முடிய பாரு, வா போமா 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 போமா. ஓய், என்ன சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லணும். நீங்க சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? நீ எத்தனை மணிக்கு வருவா போயிட்டு? நான் இன்னைக்கு மதியம் போயிட்டு 3 மணிக்கு வந்துடுவேன். சின்ன டூட்டி தான். நீங்க சீக்கிரம் வந்துருவீங்களா? சரி தங்கம், சரி நேராயிட்டு முக்கியமான மீட்டிங் நான் வரேன். சரி பத்திரமா இரு, போமா பார்த்து போ. சரிங்க. சரி, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிடுதேன். காலையில எந்திரிச்ச நாளுக்கு மாத்திரை கொடுத்துருவல்ல? அதெல்லாம் நான் கொடுத்துவேன், நீ கவலைப்படாம போயிட்டு வா. சரி, அவ உன் கையில கொஞ்சம் சாப்பிடுவா. அதான். ஐயோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். நீ ஏன் பயந்துகிட்டே இருக்க? அதெல்லாம் நான் நல்லா பாத்துக்கிடுவேன், நீ போயிட்டு வா. டூட்டிக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கல, கிளம்பு. சரி, மாப்பிள்ளை பாருவாவ. அவன் மதியம் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாவ. மூத்தன ரெண்டு எங்க அலக்கானோ? அவன் இன்னைக்கு தெக்குட்டுக்கு போயிட்டானே. செம்பலியத்தையும் மீனத்தெல்லாம் வீட்டுல தானே இருக்காவ. அவன் நான் பாத்துக்கிட்டேன்ட்டாவ. சரி, இந்த உன்னை புடி. தங்க பிள்ளை. மாமா டூட்டிக்கு போட்டோம், நீங்க வா. மாமா டூட்டிக்கு போயிட்டு வரேன், சரியா? வந்ததுக்கு அப்புறம் தங்க பிள்ளைய மாமா தூக்குதேன். போ, அம்மா கிட்ட போ. இல்ல வா, மாமா டூட்டி போட்டுங்க வா. நீ இப்பதான் கிளம்புறியா? ஆமா, நாளைக்கு சரி வர. பிள்ளைய பத்திரமா பாத்துக்க, குட்டிக்கெல்லாம் விடாத. சரிண்ணே, இவன் போய்கிட மாட்டான். மூத்தன 2 ரோட்டுக்கு போறானலாம். அந்த தெருவில் அல்க சொல்லிட்டு இருந்தது. பாரு, பிள்ளைய கொஞ்சம் கண்ணு கட்டமா பாரு. சத்தம் போட்டு வைக்க. பிள்ளைல அடிச்சிடாத. சத்தம் போட்டு மட்டும் வை. வண்டி கிண்டி வரும், மாட்டு கிண்டி வரும், உன்னை பாட்டுக்கு போவான. இல்ல, நான் சத்தம் போட்டு வைக்க. சரி, மைனி ஒரு 12 மணி போல டூட்டிக்கு போகலாம், பாத்துக்கா. சரிண்ணே. மாப்பிள்ளை தண்ணி வரவ. அவன் மதியம் தான் வரேன்னு சொன்னவனே. சரி, நான் போயிட்டு சீக்கிரம் வர சொல்றேன். சரிண்ணே. சரி வரேன். பாப்பா கீழே இறங்குமா, அப்பா கிளம்புறேன். சரி, அம்மா சொல்லிட்டு வா போ. என்ன டூட்டிக்கு தானே போற? ஆமா. சின்னவனையும் கூட்டிட்டு போய. நான் கிளம்புறேன். சரி, நீ வருத்தப்படாத. அண்ணன் சீக்கிரம் சரியாயிரும். அவனுக்கு உன் மேல கோவம், அவ்வளவுதான். நீ பெருசா எடுத்துக்காத, சீக்கிரம் எல்லாத்தையும் மறந்துடுவான். உலகத்துல பொண்ணுத்திரையே வெறுக்க வச்ச ஒரே ஆளுன்னு அது நானா தான் இருக்கணும். அவன் லேஸ்ல யாரையும் வெறுக்கவும் மாட்டான், யாருக்கிட்ட கோவப்படவும் மாட்டான். அப்பேற்பட்டவனையும் நான் வெறுக்க வச்சுட்டேனே, அவன் மேல என்ன தப்பு இருக்கு? சரி, வருத்தப்படாத. உன் புள்ள பிறக்கட்டும், பாரு தானா வருவான். அவன் வருவான்னு தானே காத்துட்டு இருக்கேன்.
கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவான் பாரு. அவனுக்கு உன் மேல மட்டும் தானே கோவம், உன் பொண்டாட்டி மேலேயோ புள்ள மேலேயோ இல்லவே இல்ல. தினமும் எப்பெல்லாம் வந்து கவனிச்சுக்கிட்டான். அப்போ பாசம் இருக்குல்ல, தினமும் ஏதாவது வாங்கி கொண்டு கொடுக்கான். பாசமா தானே இருக்கான், விடு. அதனாலதான் மனசு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கு. சரி, உன்னையும் மன்னிச்சிருவான், விடு. நீங்க வா, மாமா டூட்டிக்கு கிளம்பிட்டு வா. உன் பைக் இந்த மனசை தூக்கிட்டு போயிட்டு எப்படி போக போற? இல்லம்மா, ஸ்டேஷன்ல ஜீப் போக சொல்லியிருக்கேன், அதுல நான் போயிடுவேன். சரி, டேய் வா, இங்க வா. மாமா டூட்டிக்கு போட்டு நீங்க வா. எப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். எங்க அப்பா எங்க? ஐயோ, கோத்துல இவளை விட்டுட்டு போயிட்டானே. ஐயோ. பாப்பா அங்க வா, அப்பா கூட்டு போற வழியா. அப்பா எங்க? ஐயோ, விட்டுட்டு போயிட்டானே. அப்பா அவசரமா போன் வந்ததா, அதான் சொல்லிட்டு போனா பாப்பாட்ட சொல்லிருங்கன்னு. பாப்பா பாப்பா ஒண்ணு இல்ல, எங்க வா, அப்பா கூட்டிட்டு போற வழியா. ஒண்ணு வேண்டாம், நான் அப்பா கொடுத்துட்ட பைக்ல போவேன்னு சொன்னேன். அம்மா அம்மா, அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாம்மா. ஐயோ, இன்னைக்கு இங்க பெரிய பஞ்சாயத்து வச்சிருவாள. இரு, நான் கூட்டு பாக்க. தம்பி நீங்க போ, அம்மா கிட்ட போ. போச்சு இன்னைக்கு. சீக்கிரம் கூட்டிட்டு போய் பண்ணி பாருங்க. தம்பி வா, அப்பா கூட்டு போற வழியா. அண்ணே அவசரமா போயிட்டா, அதால விட்டுட்டு போயிட்டான்னு உட்காந்து அழுதிட்டு இருக்கா. ஒழுங்கா எந்திரிச்சு தெக்கட்டுக்கு ஓடி போய் சொல்லிட்டேன். அப்பா என்ன கூட்டிட்டு போலமா. அதான் விட்டுட்டு போயிட்டாவல, அப்புறம் என்ன? போ, தெக்கட்டு விளையாடு போ. நான் அப்பா கூட தான் போவேன். அப்பா தான் என்ன கூட்டிட்டு போனா. ரோகிணி, பின்னாடி ஒரு பரம்பு இருந்தது எடு. இல்ல இல்ல, ஒரு பரம்பு வச்சிருந்தேன், அதை தேடிக்கிட்டு இருக்கேன். இரு, நான் தெக்கட்டுக்கு போறேன். நீ 2 செகண்ட்ல போயிருக்கணும். போயிட்டேமா. ஒண்ணு சிரிக்க வேண்டாம். சரி விடு, அத வீர பத்தி தெரியல. இவளை பத்தி தெரியும், இருந்தாலும் இவ கூட போயிட்ட கோவப்படுதா, அதான். எங்க அவிய கோவம்னா கொஞ்ச நேரம் தான், ஆவுனா கோவம் வரும். ஆனா அதெல்லாம் கொஞ்ச நேரம் தானே, இதெல்லாம் பெருசா கண்டுக்காத. அண்ணிலா அண்ணனுக்கு மட்டும் தான் லைக், அவனுக்கு மட்டும் சரியா பொருந்தும். ஆமா, சில குணம் சில பேருக்கு தான் பொருந்தும். அதானே உண்மை. எல்லா குணமும் எல்லாருக்கும் ஒத்து போகாது. தேன்மொழி அண்ணி இப்படி இருக்க போய் தான் பொண்ணுத்திர என்ன மனசனா பார்க்க முடியுது. இல்லனா 2 ஒண்ணுக்கு ஒண்ணு பொருத்தமான ஜோடி. அண்ணி சாப்பிடுறீங்களா? நான் சாப்பாடு எடுத்துட்டுமா? எனக்கு சாப்பிட பிடிக்கல, கஞ்சி மாதிரி ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு. அண்ணனும் அப்படிதான் சொன்னான், அதனால அவனே கஞ்ச காய்ச்சி வச்சிருக்கான். ஆமாண்ணே, அண்ணனே காய்ச்சி வச்சிருக்கான். மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சுட்டான். போயிட்டு சீக்கிரம் வந்துருவானா, முக்கியமான டூட்டியா. அண்ணே என்ன நீங்களும் நானும்? இல்ல, பெரியண்ணே சின்னண்ணே எல்லாருமே குடும்பமா சந்தோஷமா இருக்காங்க. நான் உண்மைதான் சொல்றேன்னே, எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா இருக்கும்போதே இவன் மட்டும் பாவம் போல இருக்கான். அவன் பண்ணது தப்புதான், மன்னிக்க முடியாத பாவம் தான். ஆனா குடும்பமும் வேணுமே. அவனுக்கு மட்டும் இது தண்டனை இல்லையே, உங்களுக்கும் சேர்த்து தானே. இந்த மாதிரி நேரத்துல அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் இது எதுவுமே கிடைக்காம போயிருமே. திரும்ப இதே மாதிரி ஒரு நாள் கிடைக்க போறதும் இல்ல, இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போறதும் இல்ல. அவன் மேல உங்களுக்கு கோபம் இருக்கட்டும், அது ஒரு மூலையில வச்சுட்டு சராசரியா வாழறதுக்கு பழகுங்க அண்ணே. நாட்கள் போனா திரும்ப கிடைக்காதே. கோபத்தை காட்டுறதுக்கு நாள் வரும், அப்போ காட்டிக்கலானே. இப்ப சந்தோஷமா இருங்களேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா பிறக்க போற பிள்ளைய வரையறதுக்கு ரெடியா இருந்தா தானே உங்க குழந்தையும் சந்தோஷமா இருக்கும். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அண்ணே. உங்களுக்கு நடந்தது துரோகம் தான், நான் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், அதை நான் மறக்கவும் மாட்டேன். உங்க இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் அதை மன்னிக்கவே மாட்டேன். ஏன்னா உங்க வழியை நான் கடந்து வந்திருக்கேன். உங்களை மாதிரி நானும் கோபத்தோட இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு குடும்பமே எனக்கு கிடைச்சிருக்காரு. நான் சொல்றது என் புருஷனை மட்டும் சொல்லல, அதுக்கு அடுத்து வந்த என் பிள்ளைங்க, 3வது குழந்தை, என் அண்ணி மாறு நீங்க எல்லாரையும் தான் சொல்றேன். நான் பாட்டுக்கு ஒரு மூலையில அழுதுகிட்டே இருந்தேன்னா இத்தனை சொந்தமும் எனக்கு கிடைச்சிருக்காது. அது ஒரு கசப்பா தூக்கி இருந்தனாலதான் இன்னைக்கு நான் எல்லாத்தையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டனாலதான் இன்னைக்கு எல்லாரும் கூட நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். குடும்பங்கள்லாம் கிடைக்கிறது கஷ்டம்னே, நல்ல குடும்பத்தை தவற விடக்கூடாது. இங்க பாருங்க, ஜெயராஜன் என்ன பண்ணானோ அதேதான் என் புருஷனை பண்ணாரு. கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம சேம் அப்படியேதான். நான் மன்னிச்சுட்டேன், அவ்வளவுதான். மன்னிச்சதுனால என் மனசுல இருந்த வன்மம், கோபம், பகை, எரிச்சல் இதெல்லாம் என்னை விட்டு தூர போயிட்டு. அந்த கசப்பான நினைவுகள் நம்ம இதயத்தை விட்டு போகணும்னே. அந்த கசப்பான நினைவுகள் உள்ளுக்குள்ள இருக்க நமக்குள்ள இருக்கிற சந்தோஷம், நிம்மதி, அறிவு எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அது ஒரு கசப்பு, அது ஒரு கரை,
அதை தூக்கி தூர போடுறதா நல்லதே. அதை தூக்கி சுமந்துக்கிட்டே இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அதை முடிஞ்சு போச்சே நீ வார்த்தை கொட்டுனா அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சுட்டான். இன்னும் நீங்க அதை மனசுலயே வச்சுக்கிட்டே இருக்கணும். நஷ்டம் உங்களுக்கு தான் நீ. நான் சும்மா சொல்லல, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. யார் கூடயும் கம்பேர் பண்ணணும்னு நினைச்சிடாதீங்க. சில நேரம் சில பேரை கம்பேர் பண்ணி சொன்னா நமக்கு புரியுங்கக்காக தான் நான் சொல்றேன். தேன்மொழி அண்ணிய மாதிரி இந்த உலகத்துல அசிங்கப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல அவமானப்படுறதா இருக்கட்டும், அசிங்கப்படுறதா இருக்கட்டும், இல்ல நிந்திக்கப்படுறதா இருக்கட்டும், ஏன் எவ்வளவு கேவலப்பட முடியுமோ அவ்வளவு பட்டதே தேன்மொழி அண்ணியா தான் இருக்கணும். கடைசியில அவங்க உடம்பு வெளி உலகத்துக்கு தெரியற மாதிரி ஆகி போச்சதே. ஆனா அதை என்னைக்காவது அவங்க முகத்தை நீங்க பார்க்க முடியும்? அவங்க புத்திசாலி, எதை மனசுக்குள்ள வைக்கணும் எதை வைக்க கூடாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. சும்மாவா எல்லாரும் அவங்கள மூலக்காரங்கன்னு சொல்றாங்க. கசப்பானதை என்னைக்குமே வைக்க கூடாது. நீ அவங்க முகத்துல தனக்கு இவ்வளவு அவமானம் நடந்திருக்குங்கிறது என்னைக்காவது யார்ட்டையாவது காட்டியிருப்பாங்க? அவங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால அவங்க ஹாப்பியா சந்தோஷமா எல்லாத்தையும் கடந்து வந்து எங்க அண்ணன் கூட இருக்கும்போது ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிடுவாங்க. டாக்டர் இருக்கிற இடத்துல டாக்டர்ல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அந்த இடத்துல தைரியமா ஒரு ஞானமா பேசக்கூடிய ஒரு மெச்சூர்டான ஒரு பெண்ணு மாதிரி நடந்துக்கிடுவாங்க. குடும்பம்னு வரும்போதே எல்லாத்தையும் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போவாங்க. அதே கணவன் மனைவின்னு வரும்போதே எங்க அண்ணனுக்கு நல்ல மனைவியா காதலியா குழந்தையா எல்லாமா இருப்பாங்க. எங்க அண்ணன் தப்பு பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் பண்ணியிருக்கான். எங்க பெரியனும் கூட தப்பு பண்ணுவான். அந்த நேரம் மட்டும் தான் எங்க அண்ணி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி எங்க அண்ணன் கூட இருப்பாங்க. அதுக்காக ரோசம் இல்லாமலாம் இல்ல, அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. புத்திசாலி. ரோசத்தை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாதே. இல்ல இந்நேரம் பழி வாங்கணும்னு நினைச்சாலும் நாம தான் தோத்து போகணும். நம்ம கிட்ட இருந்து தான் எல்லாமே பறி போகும். எனக்கு நீங்க இப்படி இருக்கிறத பார்க்கும்போது உங்க மேல இறக்கப்படவா இல்ல பரிதாபப்படவான்னு எனக்கு தெரியல. கண்ணுக்கு முன்னாடி அழகான வாழ்க்கை இருக்கு, அதை நீங்க இழந்துகிட்டே இருக்கீங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஜெயலட்சுமி தப்பு பண்ணா அதை இப்ப திருத்திக்கணும்னு நினைக்கிறான். உங்களை ஒரு குழந்தை மாதிரி நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கான். உங்களையும் பிள்ளையும் நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கான். ஆனா நீங்க அதுக்கு இடம் கொடுக்காம அவனை தண்டிக்கிற பேர்ல எல்லாத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்னை விட ஒன்னு பெஸ்டாலாம் இருக்காத நீ. இவங்க சரியில்லைன்னு இன்னொருத்தகிட்ட போகணும்னு நினைக்கலாம். ஆனா அது இதை விட மோசமா இருக்கும். ஒரு உண்மை சொல்றேனே, ஒன்னை விட ஒன்னு பெஸ்ட்னு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அதான் நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்களே, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு. அவ்வளவுதான். இதை விட ஒரு நல்ல லைஃப் கிடைக்காது. தவற விட்டுறாதீங்க, இழந்துறாதீங்க. ஏதோ சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்களும் என் அண்ணி, அதனாலதான் என் மத்த அண்ணங்களை மாதிரி நீங்களும் வாழணும்னு ஆசைப்பட்டேன். எங்க விக்கிறனை விடவா ஏன் தப்பு பண்ணிட போறான்? நீங்க ஆனந்தியை பாருங்க, தப்பு பண்ணுவான்னு எங்க அண்ணன் தெரியும். ஆனா அது எதுவுமே பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. அவ்வளவுதான். தெரிஞ்சு தெரியாத மாதிரி போறதா லைஃப். அதனாலதான் அண்ணனுக்கு அண்ணி மேல ஒரு பாசமும் பரிவும் வருது. இப்படி விட்டு கொடுக்கறதுனால எங்க ஆனந்தி அன்னைக்கு என்ன பிரயோஜனம் நீங்க கேட்கலாம். எங்க அண்ணன் எங்க சுத்தினாலும் எங்க பாவம் பண்ணிட்டாலும் கடைசியா வந்து கால் மாட்டில விழுறது எங்க ஆனந்தி அன்னி கால்ல தான். இதை விட ஒரு பெண்ணுக்கு என்ன வெற்றி கிடைச்சிட போதே? இந்த உலகத்துல எங்க சுத்தினாலும் நம்ம கால் மாட்டில இருந்து விழுற மாதிரி ஒரு உறவு கிடைச்சா போதும். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிடிமானம். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நிரந்தரம். அப்படி ஒரு உறவை நம்ம பிடிச்சா போதும். எங்க வேணாலும் போ, எங்க வேணாலும் சுத்தே, ஆனா நீ கடைசியில என் கால் மாட்டு தான் வந்து விழணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். இங்க எல்லாரும் தவறு செய்யறது இயல்பு. ஏன்னா இங்க எல்லாமே மனுஷங்க தான். எல்லாரும் பாவப்பட்ட மனுஷன் தானே. இங்க எவனும் சீராமனாவும் இருக்க முடியாது, எவனும் நல்லவனாவும் இருக்க முடியாது. பொம்பளைங்க சேர்த்துதான் சொல்றேன். பாவம் மனுஷனுக்குள்ள இயற்கையாவே இருக்கும். ஆனா நமக்கு பிடிச்சவங்க கிட்ட உண்மையா இருக்கணும். அந்த ஒருத்தவங்க பிடிச்சவங்க கிட்ட உண்மையா இருக்கணும் பாருங்க, அது நாமள தான் இருக்கணும். நம்ம கிட்ட பழகுற எல்லாரும் உண்மையா இருக்கிற அளவுக்கு நாம இருக்கணும். அவங்க வெளியில யாருக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நமக்கு உண்மையா இருந்தா போதும். நீங்க எல்லாருக்கும் உண்மையா இருக்க முடியாது. நான் சொல்லிட்டேன், உங்க வாழ்க்கை உங்க கண்ணு முன்னாடி அழிஞ்சு போயிடாம. அப்படிலாம் ரொம்ப உத்தமனெல்லாம் இங்க எதிர்பார்க்க முடியாது. ஏதோ எனக்கு தோணுச்சு, நான் சொல்லிட்டேனே. இன்னும் 10 நிமிஷத்துல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கணும். அதுக்கு முன்னாடி மத்த அதிகாரிகள் வந்து என்ன பாத்துக்கணும். ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாலும் அப்படியே வெளியே அனுப்பிடுவேன். முக்கியமான கேஸ் போய்கிட்டு இருக்கு, என்ன அசால்ட் தானா? இல்ல சார், என்ன சார் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 10 நிமிஷத்துக்குள்ள என் கேபினுக்கு வரணும். இல்ல வந்த போய் பார்த்தா அப்படியே போச்சுருங்க, தொப்பியை கொளுத்தி வச்சுட்டு. சார் பாருங்க சார். எங்க பாக்க மத்த அதிகாரிகள் எல்லாம் இவரை பார்த்தாலே பயப்படுறாங்க. இவர் இங்க மிருகமா நின்னா எந்த அதிகாரி வந்து பேச முடியும்? இன்னொன்னு இந்த கேஸ் எடுத்துக்கிறது இவர் தான். யார் பாடி என்னன்னு ஆக போதோ தெரியல. இவர் தம்பி இருக்கும் போது எனக்கு பேச தெரியல. அப்பா இவர் ஏன் வந்தாருன்னு இருக்கு. அவ்வளவுதான், அவருக்கு கேட்டாம கிளம்புங்க சார். டிஎஸ்பி சார், எஸ்சி சார் எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்க. நான் அதுக்குள்ள மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். எங்க அத்தனை பேர் வந்தாச்சு. சாரை பாக்குறதுக்கு அவங்க பயம். அதுக்காக சாரை பார்க்கணும்னு அவ்வளவுதான் உண்டிலே ஆக்கிடுவாரு. அவரை பார்க்கணும்னு சொல்றதே உண்டில ஆக்கிறதுக்கு தான். சீக்கிரம் போய் எல்லா அதிகாரியும் வர சொல்லுங்க.
இது எம்பிக்கு பாதுகாப்பு தான் பிரச்சனையா இருக்கு. எம்பிக்குன்னா அந்த எல்லாரும் உசுர கொடுக்க போயிடணும் அப்படித்தானே? சார் நீங்க இப்படிலாம் பேசுறேன்னு தெரிஞ்சதுன்னா பெரிய இடத்துக்கு விஷயம் போயிரும் சார். போட்டோ எனக்கு ஒண்ணு போயெல்லாம் கிடையாது. அதுக்காக எவன் வீட்டுல போய் அடிமை வேலை பார்க்க முடியாது. அதுக்காக நான் ஒண்ணு யூனிஃபார்ம் போடல. பிரச்சனை சொல்லுங்க, நாட்டு மக்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க, உசுர கொடுப்பேன். சோ எம்பிக்கு எம்எல்ஏக்கு பாதுகாப்பு கொடுங்க. பாருங்க சார், அவன் செஞ்ச வரைக்கும் அவன் தண்டனை அனுப்பிக்கணும். நாளைக்கு என் டிபார்ட்மெண்ட் யாரையும் அனுப்ப முடியாது. சார் அரசியல்வாதியா பகச்சிக்க வேண்டாம் சார். நான் எதுக்கு சொல்றேன்னா, பயம் வந்துன்னா வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போங்க. நான் இப்ப சொல்றதான், அந்த எம்பி வீட்டுக்கு என்ன நடந்தாலும் சரி, என் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆள் அங்க போவாது. கோல்மாலு பண்ணிக்கிட்டு ஹார்ட் அட்டாக் ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கிட்டா நாங்க அப்படி நாய் மாதிரி காவல் காக்கணும்ல. சரி சார், அப்போ நான் கீழே ஆபீசர்ட்ட எல்லாம் பேசி பாக்குறேன். எங்களுக்கு முக்கியமான கேஸ் வந்திருக்கு. என் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க யாரும் எடுக்க முடியாது. புறநகர்ல ரவுடிகள் தொல்லை ஜாஸ்தியா இருக்கும். அதை கொஞ்சம் என்டர் பண்ணுங்க போங்க. ஒரு ரவுடி போய் கூட உயிரோட இருக்க கூடாது. சந்தேகப்படுற மாதிரி எவனா இருந்தாலும் சரி, சும்மா தட்டி தூக்குங்க. சார் அவனுக்கு வெறும் ரவுடியா இருந்தா பரவாயில்ல, அவங்களுக்கு பின்னாடி யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் பின்னாடி யாரு இருக்கான்னு எனக்கும் தெரியும். பரவாயில்ல, எவன் வாரான்னு பார்ப்போம். ரவுடி பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எவன் வாரான்னு பார்ப்போம். அப்படி பின்னாடி தட்டி அனுப்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாங்க சார், மீட்டிங் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி சாரை பார்க்கணுமா? எதுக்கு சார், அதான் அந்த எம்பி கேஸ் வந்ததே, அது யார் எடுத்தான்னு சார் ரொம்ப கோபப்பட்டாரு. அவர் பிராங்க்லின் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் சார், அவர் கோத்த உச்சில இருக்காரு. அதுக்கு முன்னாடி எல்லா அதிகாரியும் பார்த்து பேசணும்னு சொன்னாரு. அதான் உங்களுக்கும் தகவல் சொல்ல வந்தேன். நான் வந்து பாக்குறேன். தனிப்பட்ட முறையில தான் பார்க்கணுமா? கோவத்தின் உச்சத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, நான் பாக்குறேன். சார் நான் பாக்குறது, கிளம்புங்க. இவன் அந்த எம்பி கிட்ட பகை வச்சுக்கிட்டான்னா அவனை அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் எடுப்பானுங்க. இவன்கிட்ட எவன் பச்சாவும் பலிக்காதே. ஆனாலும் இந்த மாதிரி நேரத்துல சரி பார்க்கலாம். எவனு பஞ்ச மாட்டான் இந்த பொண்ணு தர. பார்க்கலாம், நானும் மோதி பார்க்கலாம்னு இருக்கா. எஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாம். என்ன இது? அதைத்தான் நானும் கேட்டேன். இதுல கையெழுத்து போடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? சிஐடினா உள்ள நுழைஞ்சிருக்கீங்களான்னு கேட்க. உங்க டிபார்ட்மெண்ட் எங்க? எங்க டிபார்ட்மெண்ட் எங்க? நான் இதுல இல்ல, பிராங்கேனா இந்த கேஸ்ல என்ன எடுத்தாரு. அவன் எல்லாருக்கும் சிங்கடி பாக்கி என்ன சேர்த்து சிங்கடிக்க சொல்லிடா. அதானே மானரோசக்கவன் இந்த ஃபைல கையெழுத்து போட்டுக்க மாட்டான். எல்லாரும் இதை சேர்ந்து ஆகணும்னு சொன்ன போய் தான் நான் கையெழுத்து போட்டேன். எல்லாரும் அசிங்கத்தை திங்க சொல்ல தின்றுவீரோ? பொண்ணுறையா தொலைச்சு கமிஷனர் பொண்ணுத்துறை. என் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆள் வராது. எங்க போய் கமெண்ட் பண்ண பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இந்த கேஸ்ல கைது போட்டாச்சு, இதை முடிச்சுதான் ஆகணும். முடியாது. எவனுக்கு அடிமை வேலை என்னால பார்க்க முடியாது. உங்க பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்காங்க. அவன் வீட்டு கக்குச கருவசம் கழுவிடுறா. பொண்ணுத்துறை முக்கியமான கேஸ். அவன் என்கிட்ட சவால் விட்டுருக்கான். உன் டிபார்ட்மெண்ட் ஒருத்தனி அது வர வைப்பனே. என்ன அவன் கிட்ட நாக்கு தொங்க பண்ண சொல்றீங்களா? பொண்ணுத்துறை கமிஷனர் சாரி, இந்த டிபார்ட்மெண்ட் வந்ததான் முடியும். வர மாட்டாங்க, இல்லைன்னா எனக்கு பிரச்சனை ஆகும். அதை நீங்க தான் சமாளிக்கணும். பொண்ணுத்துறை நீ கமிஷனர் வீம்புக்கு பண்ண மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன கேளுங்க. மீட்டிங் முடிஞ்சது, நீ கிளம்பலாம். இல்ல, இந்த கேஸ் நான் வெளில போலான்னு சொன்னேன். கான்ஸ்டபிள் என்ன சார், இந்த கேஸை நம்ம எப்படி முடிக்க போறோம்? அரசியல் புலிகள் நம்மளை சும்மா விட மாட்டாங்க. இவர் பெரிய இடத்த பகைச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, கீழே இருக்க ஆட்கள்லாம் ரெடி பண்ணுங்க. சார் அவர் பண்ண விட மாட்டாரு. அவ்வளவுதான், இவர்கிட்ட நம்ம யாரும் தப்பிக்க முடியாது. இவர் கையில போஸ்டிங் போனதே படாத பாடுபடுத்துறாரு. அவர் நேர்மையா இருக்காரு, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தே உங்களை தூக்குவாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அவரு அதுக்கான ஏற்பாடு தான் பண்ண மாதிரி இருக்கு. இல்ல, வாய்ப்பு இல்ல. இல்ல சார், உங்களை இந்த டிபார்ட்மெண்ட் தூக்குறதா அவர் முதல் நோக்கம். என்ன என்ன பாவா? சரி, அப்ப நான் போனை வைக்க. சாரி என்னடி? இல்ல, தெரியாம போன் வந்துட்டு. ஓ, தெரியாம எனக்கு வந்துட்டு. ஆமா, யாருக்கோ அடிக்கணும்னு நினைச்சேன், கை தவறி உங்களுக்கு வந்துட்டு. அதே உங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சா, அது தெரியாம வந்துட்டு. தெரியாம வந்தாலும் கரெக்டா தானே வந்திருக்கு. இல்ல, நான் வைக்க. என்ன? ஓய் என்னடி, நீ டூட்டிக்கு போலியா? அது வந்து ஒண்ணு இல்ல. ஓய் என்னது சொல்லு. ஒண்ணு இல்ல. ஓய் சொல்லுன்னு சொன்ன. ஒண்ணு இல்ல. அது வந்து
ஓய் என்ன சஸ்பென்ஸ். வீட்டுக்கு வாங்க சொல்லுறேன். ஏய் சொல்லிடி, முக்கியமான வேலை இருக்குடே, இப்பவே சொல்ல முடியாது. அது நீங்க வீட்டுக்கு வந்தா சொல்லுவேன். வீட்டுக்கு வந்தாவா? முக்கியமான மீட்டிங் இருக்க. சரி, அப்போ மெதுவா தெரிஞ்சுக்கோங்க. ஓய் என்ன இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் என்ன எப்படி இருக்க முடியும்? என்ன அது சஸ்பென்ஸ்னா சஸ்பென்ஸ், அதை பத்தி கேட்க கூடாது. வேற என்ன? ஏங்க ஏங்க என்ன என்ன நினைப்பு இருந்துச்சா? என்னையே நினைச்சிட்டு இருந்தீங்களா? பின்ன உன் போன் வந்தனே எனக்கு சிரிப்பு வந்துட்டு. ஏன் நினைச்சு முடிக்கக்குள்ள அடிச்சிட்டு இருக்க. நினைச்சுக்கிட்டே தாண்டி இருப்ப. அப்படியா? ஆமா. என்ன ஒண்ணு இல்ல. என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா? இல்ல சும்மா தாண்டி கேட்டேன். இன்னொன்னு கேட்க வேண்டாம். சொல்ல என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா? போத வாங்க போறீங்க. சொல்லுடி, கேட்கலாம் சொல்லு. சேலை. ஓ சேலைக்கு கேட்கும்ல சொல்லு. முடியாது, நேர்ல இருந்து பாத்துக்கோங்க. அப்படியா? இரு நான் வரேன். இங்க போக மாட்டியா? வீட்டுக்கு போறியா? அது நீங்க வர ஸ்பீட பொறுத்து. இப்ப நான் வந்துட்டேன். சரி, என்னங்க? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ. சரி ஒண்ணு கொடு. இப்ப மாட்டேன். நீ கொடுக்காம நான் போன் வைக்க மாட்டேன். சரி வைக்கட்டா? சரி அப்படியே நான் வந்துடுவேன். எவ்வளவு பிரஷர் இருந்தாலும் சரி, இவ கால் பண்ண போதும் பஞ்சா பறந்துடும். பொண்டாட்டி தையா, அவளுக்கு ஈடு எதுவும் கிடையாது. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட குழப்பமா இருந்தாலும் சரி, அவ ஒருத்தி தான் மருந்து. ஒரு சிரிப்பு சிரிச்சுதான் பேசினா. நான் எதுக்காக டென்ஷனா இருந்தேங்கிறதே மறந்து போச்சு. வந்துட்டேன். இன்னைக்கு அவங்க வந்தவன சிரிச்ச முகமா வரவேற்கணும். அவங்க தோல்ல சாயணும். தங்க பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம அப்பா கிட்ட பேசுவோம். இந்த குங்குமத்தை அவரதான் வைக்க சொல்லுவேன். அந்த பூவையும் அவரதான் வச்சு விட சொல்லுவேன். ரொம்ப தண்டனை கொடுத்துட்டேன். பாவம் தாங்கிக்கிட்டே நிக்கும். பாம்போட தாங்கிக்கிட்டே நிக்கும். இன்னைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அம்மா நல்லா பாத்துக்குவேன். எப்ப வருவாங்கன்னு தெரியலையே. தங்க பிள்ளைங்களா, இன்னைக்கு அப்பா கிட்ட பேசுவோம். நீங்களும் பேசணும் சரியா? அப்பா வயிற்றுல கை வைக்க வருவாரு. நான் தான் வைக்கவே விட மாட்டேன். ஏன்னா உங்களை தொடக்கூடாதுன்னு நான் இருக்க கண்டிஷன் போட்டுட்டேன். இன்னைக்கு அதெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு அப்பாவை உங்களை தொட்டு பார்க்க சொல்றேன். நீங்க அப்பாக்கு சிக்னல் கொடுங்க. அப்பா கிட்ட பேசுங்க சரியா? நானும் அப்பா கூட சந்தோஷமா வாழ போறேன். அதுக்குதான் அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல அப்பா கூட தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அப்பா கூட தான் வெளியில போனோம். நம்ம அப்பா நம்மள நல்லா பாத்துக்குவாரு, கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவாரு. இனிமேல் அப்பா இந்த தப்பு பண்ண மாட்டாரு. நம்ம அப்பா செல்ல அப்பா. என்னோட வேலையிட்டு தூக்கி வெளி சொல்லியிருக்கா. நீ என்னடா தூக்குறது? நானே லெட்டர் கொடுக்க வேண்டாம். நானே வெளியில போறேன். நீ தூக்குறதா இருக்க வேண்டாம். மன்னிப்பன்னு பார்த்தேன். ஆமா, மன்னிக்க முடியாத பார்த்துதான் பண்ணினேன். ஆனா உனக்கு மன்னிக்க முடியல. போடா. அந்த வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி எல்லா வரவும் கிடைச்சதோ, அத்தை மாமா தாத்தா பாட்டின்னு என் பிள்ளைங்களுக்கு அத்தனை வரவும் வேணும்னு நினைச்சேன்டா. இந்த காலத்துல என் பிள்ளைகளுக்கு யாருமே இல்லாம வளர்க்கறதுக்கு நான் விரும்பல. அதனால அந்த வெக்கமான சூழல் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க கடந்தேன். என் பிள்ளைகளுக்கும் எல்லா வரவும் வேணும்னு நினைச்சேன்டா. ஆனா நீ என்ன மன்னிக்க மாட்டேன். என்ன மன்னிக்கணும், என் பிள்ளைகளையும் மன்னிக்க மாட்டேன். வேண்டாம், நான் பட்ட அவமானத்தை என் பிள்ளைங்களும் பற்றக்கூடாது. போதும்டா, நான் போறேன்டா. இந்த கர்மாந்திரத்துல நான் வாழ்க்கையில கை வைக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். போடா, என்ன கை வைக்க வச்சுட்டல. நீ என்னடா என்ன விட்டு வெளியிட்டு தூக்குறது? நானே போறேன்டா. என் பொண்ணு பிள்ளை எப்படி காப்பாத்துறது எனக்கு தெரியும். போதும், நான் கிளம்புறேன்டா. என்னதான் இதான் உங்களுக்கு பழக்கம் இல்லையா? பெறனா
எல்லாம் என்ன பழக்கமாவா இருக்கு, எல்லாத்தையும் பழகிக்க வேண்டியதான். ஐயா தான் அறிவில்லாம பேசாதீங்க. உங்களுக்காக ஒரு குடும்பம் இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் ஒத்துக்கிட்ட அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? என்ன வேலையை விட்டு தூக்கிடுவானாண்ட பொறுத்துறேன். ஓ, அவன் சொன்னானே இந்த வேலை பார்த்துருக்க. இல்ல வேண்டாம், அவனுக்கு எந்த பழி போகவும் வேண்டாம், நானே கொடுத்துருவேன். உனக்கு ஒன்னே போட்டுருவான். ஐயா அத்தான், நீங்க தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. இவன் எனக்கு புரிஞ்சுக்க போறான் அவனை பத்தி. இல்ல, அந்த கேஸ்ல அவனு இருக்கா நினைச்சு நான் கையெழுத்து போட்டேன். அது என்ன கேஸ்னு உங்களுக்கு தெரியுமா? அதுல உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேஸையே தோற்கடிக்கணும்னு அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்ல எனக்கு புரியல. ஐயா அத்தான், அது எம்பி கேஸ். அதுல எடுத்தீங்கன்னா எந்த ஆபீசர் இருக்காங்களோ அத்தனை பேரும் எப்படியாவது வேலை எடுத்து தூக்கிவானுங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலை செய்யற வரைக்கும் தான் அந்த ஆபீசர் வேணும். ஏன்னா அவங்க புட்டு வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஆபீசரை பக்கத்துல வைக்க மாட்டானுங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்களை இந்த டிபார்ட்மெண்ட் தூக்கிவானுங்க, இல்ல உங்களை அசிங்கப்படுத்துவானுங்க, இல்ல உங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்துவானுங்க. அதுல போய் நீங்க இருந்தீங்க. அதான் அந்த கேஸே எடுக்கக்கூடாது, தலைமையில பழி சுமந்துக்கிட்டு அவன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட முதல்ல சொன்னான், நீங்க உள்ள வருவீங்கன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? இப்படி நீங்க உள்ள இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால அசால்ட்டா விட்டுருந்தான். உங்களை உள்ள பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுன்னு தெரியாம மேல அதிகாரம் வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். அவனை எல்லாரும் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, உங்களை அந்த கேஸ்ல இருக்கக்கூடாது தவிர அந்த கேஸையே நாசம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ போக உங்களுக்கு இல்ல, அவனுக்கு தான். இப்போ அந்த எம்பி சும்மா உருவா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ ஜெயராஜ், அந்த கேஸ் நீங்க இன்வால்வ் ஆனதே தப்பு. அதனாலதான் இந்த மாதிரி பொடுத்துற பண்ணணும். உங்களை எப்படி மிரட்டினா நீங்க பயப்படுவீங்கன்னு நினைச்சான். அவங்களை காப்பாத்தான் இந்த மாதிரி பண்ணணும். ஐயா ஐயா அத்தாரு நம்ம காப்பாத்தான் நினைப்பாரு, மாட்டி விட நினைக்க மாட்டாரு. உனக்கு அறிவே இல்லல்ல. வீட்டுல நிறமாச புள்ள இருக்குது, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கியா? அவன் என்ன வேலை விட்டு தூக்கிடுவேன் பயந்துட்டேன். அவங்க வேலை தூக்கலாம் யாருக்கு நஷ்டம்? அவனுக்கும் சேர்த்து தானே. நீங்க நம்ம குடும்பம், என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதே அப்ப நீ எப்பவுமே நீ வேலையா தான் நினைக்கப்படுதானே. உங்களை வேலையா நினைச்சிருந்தா இப்படி அழகிக்கு வளகாப்ப இவ்வளவு கிராண்டா பண்ணணும்னு அவசியம் இல்ல. எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும்ல. வீட்டுல யாருக்குமே அப்படி ஒரு வளகாப்பு நடக்கல. அவ்வளவு அழகா நடத்த போறாரு. என்னத்தான் நான் தப்பாவே நினைச்சுக்கிட்டேன். அதான் தப்பு, முட்டாள்தனம். சரி வீட்டுக்கு வாங்க, குடிச்சிருக்கேன். பரவாயில்ல, நேரம் கருத்து விட்டு தூக்கி போய் குடிச்சாச்சு விடுங்க வாங்க. இல்ல, நான் இன்னைக்கு நைட்டு இங்க தங்கிட்டு காலையில வரேன் போங்க. அவன் நரமாச புள்ள வீட்டுல இருக்குது, நைட் தங்கிட்டு வரலாம். சும்மாவே என்னை ஏற எடுத்து பார்க்க மாட்டா. நான் நல்லா ஏற்றி இருக்கேன், எப்படி என் பக்கத்துல வருவா? அதான் கிணத்து முட்டை வச்சு குடிச்சாச்சு விட்டுன்னு சொன்னேன். வாங்க, குளிச்சத்துல மட்டும் வாட போகவா போகுது. வேண்டாம், நீங்க போங்க. நான் இன்னும் போத இன்னும் முழுசு ஏறல. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ நீங்க போங்க, நான் பாத்துக்கிட்டேன். கொல்ல போடுறேன், வாங்க வாங்கத்தான். பூ வச்சுட்டு போயிருக்கிற பத்தியா? ஓய் ஓய், உள்ள இருந்தாலும் போதும், நான் வந்த 5 நிமிஷம் ஆகுது, வெளியில வா. ஓய், இதுக்கு மேல தாக்க பிடிக்காது, வெளியில வா. ஓய், அவசரப்பட்டு வந்திருக்க, என்னடி வா. நீ விளாண்டதான் போதும், வெளியில வா. வந்து வச்சுக்கா, ஒரு கட்சி பிடிச்சி விட மாட்டேன் பத்துக்க. எனக்கு வேணாம். அப்படியா? ஆமா, வா, தெரியும். வந்துருவேன். வாடி, கொட்டி பிடிக்கும் போல இருக்கு, வாடி. வந்துருவேன். சீக்கிரம் வாடி. வாடி. கோமா இருக்க எதுக்கு? கோத்தலாம் ஒரு மணி நேரம் தள்ளி வை. எனக்கு 1 மணி நேரம் வேணும். கொன்னுருவேன். முடியாது முடியாது. சித்திரமானவா. ஆமா, பூவெல்லாம் கட்டில கொண்டு போட்ட மாதிரி இருக்கு. நீங்க சூடதுக்குதா? சூடிட்டா போச்சுது. இனிமேல் 1 நிமிஷம் கூட என்னால முடியாது. சரியா? போங்கல்ல, இனி வாங்க, மிச்சத்தை அப்புறமா பேசிக்கலாம். வாங்க. அப்படிதான், அப்படியேதான், அப்படியேதான். அப்பா வர சத்த கேக்க, அப்பா வந்துகிட்டு இருக்காரு. தங்க பிள்ளைலா, அப்பா வரட்டும். அப்பா வந்த உடனே நான் வேற குடிச்சிருக்கேன். இப்போ பக்கத்துல போய் அவளுக்கு ஏதாவது ஆயிட்டுனா பேசாம கண்ணை மூடிட்டு தூங்கிட வேண்டியதான். பக்கத்துல வருவாங்க, இப்போ போல கொஞ்சுவாங்க. அப்படி கொஞ்சம் போது கட்டி பிடிச்சிடணும். வேண்டாம், இந்த வாசனை அவளுக்கு போச்சுன்னா ஒத்துக்காம போயிடும். சாப்பிட்டியா? அது சொல்றா, சாப்பிடலையா? ஏன் கிட்ட வரவே மாட்டேங்கிறாங்க. என்ன கேட்ட கேள்விக்கு ஒரு நாள் பதில் சொல்ல மாட்டா, இன்னைக்கு பதில் சொல்லுதா? சாப்பிட்டியான்னு கேட்ட. இல்ல, ஒருவேளை நம்ம குடிச்சிருக்கான அப்படி தெரியுதோ? சாப்பிடல. நான் ஐயோ வாய் வளருத. நீ சாப்பிடு.
பேசாம மூடி தூங்க வேண்டியதான். நான் குடிச்சிருக்கேன் மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் இன்னும் சாப்பிடல. எனக்கு இப்படி கேக்குதா இல்லைன்னா என்னன்னு தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்க. எதுக்கு குப்பர் அடிச்சு படுத்துறதா நல்லது. எல்லாம் வித்தியாசமா தெரியுது. குப்பர் அடிச்சு படுத்துரு. நான் இன்னும் சாப்பிடல. ஏன் ரோஹிணி? ரோஹிணி இல்ல, நான் தான் வேண்டான்னு சொன்னேன். ஏன் ரோஹிணி? எம்மா ரோஹிணி? ஐயோ, சொதப்பிடுவாங்க போலக்க. இன்னைக்கு என்ன இப்படி வந்து சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. மத்த நாளும் தாங்குவாங்க. அவங்களே எடுத்துட்டு வந்து உருட்டுவாங்க. என்ன ஆச்சு இவங்களுக்கு? என்னண்ணே? இவன் என்ன சாப்பிடல, என்ன சாப்பாடு கொடுக்கல. சொதப்பிக்கிட்டு இருக்கத பாரு. அதுவா? அத நீங்க உங்க பொண்டாட்டிட்ட தான் கேட்கணும். அது அவதான் சொன்னா சாப்பிடலன்னு. அதான் ஏன் சாப்பிடலன்னு நீங்க தான் உங்க பொண்டாட்டிட்ட கேட்கணும். அது சாப்பிடலன்னு சொன்னால நீ தானே பாத்துக்குவ. போய் இன்னைக்கு பார்த்து குடிச்சிட்டு வந்திருக்கான் பாரு. இரு, துணி தைக்கிறதுக்கு முக்கி வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு சேர்த்து முக்கிறேன். ஒன்றரை கேட்க எனக்கு சாப்பாடு கொடுக்கல, டயத்து கொடுக்கணும்ல. உங்க பொண்டாட்டி என் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் சேர்ந்து சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அவசனா புழுத்தாச்சுக்கிட்டே உனங்க என்ன சொன்ன? என் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தான் நாங்க சாப்பிடுவோம்னு சொன்னாங்க. என் புருஷன் இப்ப வந்துருவாரு, அவரும் நானும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு உங்க பொண்டாட்டி சொன்னாங்க. ஐயோ சொதப்பிட்டேன். இன்னைக்கு பார்த்து குடிச்சிட்டு வந்துட்டேன். அப்படியா சொன்னா? இதுக்கு மேலே சொன்னாங்களே. போங்க. போங்களா? காண்பது இல்ல, நான் குடிச்சுக்கிறேன். இல்ல என் தங்கச்சி நிக்கால. என்னமா சொன்னா? இன்னும் என்னமோ சொன்னாங்க. இத கேக்குற மாதிரி வரல. எரும மட்டும் போயல. ஐயோ திட்டுறானே. இருல வெளியில வா. உன்னை இன்னைக்கு துணி துவைக்கிற மாதிரி துவைக்கிற ராஸ்கல். ஐயோ முறைக்கல. இரு, உன்னை இன்னைக்கு வெளியில வா. உனக்கு இருக்கு. இன்னைக்கு தான் மனசு மாதிரி உன்னை சேர்த்துக்க நினைச்சாங்க. குடிக்கிறப்ப உனக்கு குடிக்க நேரமே இல்ல. என்ன சொல்லுத? நீ இருக்க பாரு. உனக்கு பொண்டாட்டி கூட சேர்க்க ராசியே கிடையாது. இன்னைக்கு சும்மா இழுத்து மூடிட்டு தூங்கு. கொன்ன போட்டுற. என் கையில மட்டும் சிக்கிறாத பாவி பையன். எதுக்கு எடுத்து வந்து நிக்கான்? வெளியில வா, உனக்கு இருக்கு. உங்க பொண்டாட்டி பூவெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. தலையில வச்சு விடு. குங்குமம் கூட நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வைப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வச்சு விட்டுரு. அன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அன்னைக்கு உருட்டி விட்டுரு. நீ திங்க வேண்டாம். அது வந்து இன்னைக்கு நீ வெளியில வா. உன்னை கொள்ளுவலையில இருக்கிறே. நீ அந்த கர்மந்தத்தை கையில எடுப்ப. நான் இன்னைக்கு குடுக்கற கூட நீ இல்ல. எவருமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியில வா. அடிப்பா. இங்க இருந்தாலுமே நான் அடிப்பேன் பாக்கியா? நானே வெளியில வரேன். சரி, அந்த பூ எடுத்து வச்சு விடு. அண்ணி நீங்க போங்க. பரவாயில்ல அண்ணி, நான் நிக்க. இவன் அந்த குடிகார பையனுக்கு சொதப்பிடுவான். எல்லாம் நாசமனா போயிடும். எப்படியாவது சேர்ந்த போதும் நான் நிக்க. குடிகார பையன். ஐயோ எல்லாத்தையும் இன்னைக்கு பார்த்து சொதப்பி இருக்கல. பூவா? ஆமா, அந்த இடத்துல பூவே. அதை எடுத்து அண்ணி தலையில வச்சு விடு. வச்சு விடு. சரி. என்ன மன்னிச்சிட்டாளா? என்ன மன்னிச்சிட்டியா? ஆமா, போச்சு விடு. அந்த பொட்டி வச்சு விடு. பரவாயில்ல வை. சரி சரி, இருங்க நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எப்படி அவ பக்கத்துல நிக்க? நான் எல்லாத்தையுமே தப்பாவே புரிஞ்சுக்கிறத. பொண்ணு தர இப்படித்தானே தெரியும். அவன் எனக்கு ஒரு நாள் தீங்கு செஞ்சுக்கிட மாட்டான். எனக்கு இல்ல யாருக்குமே செஞ்சுக்கிட மாட்டான்னு தெரிஞ்சோம். அவன் இப்படிலாம் சொல்லிட்டாங்க. நாய இப்போ என்னன்னா இவர தப்பா? சரி, நான் எப்பவும் எல்லாத்தையும் தப்பாவே நினைச்சதுன்னு. பிள்ளைகளுக்கு உங்களை பார்க்கணுமா? உங்களதான் சொன்னேன். பிள்ளைங்களுக்கு உங்களை பார்க்கணுமா? எனக்கு தலை வலிக்கு. நான் படுத்துக்கிறேன். தலை ரொம்ப வலிக்கு. எனக்கு தூக்கம் வருது. என்னங்க?